ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. மன்னுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானுவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமானோட திரு அருளை பெறணும் அப்படின்னா ஆச்சாரிய கடாட்சம் ரொம்ப முக்கியம். அடியேனுடைய ஆச்சாருடைய கிருபையினால் சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை யதாமதி யதாசக்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசை. பிழை இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன். பகவான் ஒரு ஜீவனை தன்னோட சேர்த்துக்கணும் அப்படின்னா இல்லை சேர்த்துக்கிறான்னா ஆச்சாரியனை கொண்டுதான் சேர்த்துப்பான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. சம்பிரதாயமும் நமக்கு அதைத்தான் காண்பிச்சு கொடுக்கறது. ஒரு ஜீவனுக்கு பகவான் இருக்கான்கிற ஞானம் தானாகவே வரவே வராது. அவனை ஆசிரியக்கணுங்கிற புத்தியும் தானாகவே வராது. பின்ன எப்படி வரும்? பகவானுடைய பிரேரணை, ஆச்சாரிய கடாட்சம் ரெண்டும் இருந்தால் தான் அது வரும். உலக வாழ்க்கையில் கூட ஒரு வழிகாட்டி இருந்தால் தானே நம்ம முன்னேற முடியும். ஒரு வழிகாட்டி அப்படின்னா ஒரு டாக்டர்னால் டாக்டருக்கு கீழே இன்னொரு டாக்டருக்கு கீழே வேலை பார்ப்பா. ஒரு லாயர்னால் லாயருக்கு கீழே வேலை நடக்கும் இல்லையா? வழிகாட்டி இருப்பா. ஏன் நம்ம குடும்பத்தில் கூட பெண்கள்லாம் பெரியவாளுக்கு கீழே தானே அவள் என்ன பண்ணுறாளோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறா. வழிகாட்டி இருக்கா. அந்த மாதிரி இங்கேயும் நமக்கு பிரத்யட்சமாக வழி தெரியல. லட்சியம் யார் அப்படின்னா பெருமாள். அவரும் தெரியல அப்படின்னா அப்போது யார் வேணும்? ஆச்சாரியன். ஆச்சாரியன் இல்லாமல் வழியும் நமக்கு தெரியாது, லட்சியத்தையும் அடைய முடியாது. அவர் தான் ரெண்டையும் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார். ரொம்ப பேருக்கு குரு கிடைக்கல. அப்படியே கிடைச்சுட்டாலும் அவகிட்ட அவளுக்கெல்லாம் பக்தியே உண்டாகிறதில்ல. ஒரு ஜீவனை பகவான் தன்னோட சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா அப்போது அந்த ஜீவனுக்கு முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவான்? சத்சங்கத்தை கொடுத்துடுவான். சத்சங்கத்தை கொடுத்ததுக்கப்புறம் குரு கிருபை உண்டாகும்படி பண்ணிடுவான். இல்லாத போனால் சுலபமாக அவனுக்கு பகவான் இடத்துல நாட்டமே வராது. யமைவேஷ விருணுதே தேன லப்யக அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். இது என்ன சொல்கிறதுன்னா, எம்பெருமான் யாரை வரிக்கிறானோ அவன்தான் எம்பெருமான் பக்கமாக திரும்புகிறான் அப்படின்னு சொல்கிறது. எம்பெருமான் யாரை வரிக்கிறானோ. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ராமாயணத்தில் அதுலேருந்து பார்க்கலாம். அதில் சொல்லப்படுறது, பெருமாளும் இளைய பெருமாளும் பம்பா சரஸோட கரையில் நின்றுட்டுருக்கா. ரிஷிமுக மலையில் சுக்ரீவன் உட்காண்டிருக்கான். இவன் வானரமாக இருக்கிறதுனால இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது, எதையோ நோண்டுறது, அப்புறம் குனிஞ்சு பார்க்குறது அப்படின்னு. அப்புறம் இந்த சுக்ரீவனுக்கு கொஞ்சம் இவள்லாம் தேவர்கள் தானே, வானரங்கள்லாம் வந்திருக்கா, அதனால தன்னுடைய கஷ்டத்தை நினச்சி பார்த்துக்கிறான். இந்த மாதிரி நம்மளை வாலி விரட்டி விட்டுட்டானே நாட்டை விட்டு அப்படின்னு அதை நினச்சி பார்த்துக்கிறான். கவலைப்பட்டுட்டு உட்காண்டிருக்கான். அந்த சமயம் ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணா, இங்கே சுக்ரீவன் ஒரு வானர ராஜன் இருக்கானே, நல்ல உபகார சிந்தனை உடையவன். அவனோட உறவு வச்சுண்டா அவன் சீத்தையை தேடித்தரத்துக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு கபந்தன் சொன்னானே, நீ வேணா போய் அவனை பார்த்துட்டு வரையா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிண்டே இருக்கிற போது பட்டுன்னு சுக்ரீவன் திரும்பி ராமரை பார்த்துட்டான். அத்தனை நேரமாக ராமர் அங்கே தான் நின்றுட்டுருக்கார். அப்பெல்லாம் அவன் தலையை திருப்பியே பார்க்கலை. சுக்ரீவன்னு அவனோட பெயரை ராமர் சொன்ன உடனே அவன் பார்த்துட்டான்னா ராமருடைய கிருப்பைக்கு அவன் பாத்திரமாயிட்டான் அப்படின்னு தெரியறது இல்லையா? இதைத்தான் உபனிஷத் சொல்கிறது, யமைவேஷ விருணுதே தேன லப்யக அப்படிங்கிறது. இப்படி ஒரு ஜீவனை மட்டும் பகவான் பொறுக்கி எடுக்கிறான்னு சொன்னோம்னாக்க
பகவானுக்கு ராகத்வேஷம் இருக்குன்னு அர்த்தமாயிடும். அது என்ன ஒத்தரை மட்டும் பொறுக்கி எடுக்கிறது அப்படின்னு அர்த்தமாயிடுமே. ஆனால் அவனும் சமபுத்தி உள்ளவன்னு சொல்கிறீளே, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்கிறீளே அப்படின்னு கேட்டாக்க இதுக்கு என்ன காரணம்? ஆச்சாரிய கடாட்சம்ங்கிற பாக்கியம்தான் காரணம். சுக்ரீவனுக்கு யார் ஆச்சாரியன் அங்கே அப்படின்னா ஹனுமன் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியன் கிடைச்சதுனால தான், அவனுடைய சத்சங்கத்தினால தான் சுக்ரீவனுக்கு ராமர் கிடைச்சார். ராவணனை விட பலசாலி வாலி. தனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையே சுக்ரீவனுக்கு இல்லை. ஆனால் இந்த ஹனுமன் மட்டும் பக்கத்தில் இருந்துட்டு எப்போவும் ஆசி கூறிகிட்டே இருப்பான். கவலைப்படாத சுக்ரீவா, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பானா. அது கடைசியில் பலிச்சுடுத்து. ஹனுமனோட கிருப்பைக்கு பாத்திரமானதுனால தான் கிஷ்கிந்தா ராஜ்யம் அவனுக்கு கிடைச்சிது, இகலோக சௌக்கியம் கிடைச்சிது, ராமருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது, ராமரிடத்தில் திட விசுவாசம் பக்தி உண்டாகும்படி பண்ணி அவன்கிட்ட சரணாகதி பண்ணுற அளவுக்கு உயர்ந்துட்டான்னா அது யாரால? ஆச்சாரியனான ஹனுமனுடைய கிருப்பையினால. ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு ஆச்சாரியனை தெய்வமாக நினைங்கிறது வேதம். தெய்வம்னா ஏதோ இந்திராதி தேவதைகள்லாம் இல்லை, சாட்சாத் வைகுண்டபதியே தேவாதி தேவனா ஆச்சாரிய ரூபத்தில் வந்திருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்ம ஆச்சாரியன்தான் தெய்வம் அப்படின்னு நினைக்கணும். நினச்சி நம்ம அவர்கிட்ட பக்தி பண்ணணும். பகவானை பிரத்யக்ஷமாக பார்க்கவே முடியாது, ஆனால் ஆச்சாரியனை நம்ம பிரத்யக்ஷமாக பார்க்கலாம். ஈஸ்வரனை பார்க்கணும்னா பரிபக்குவம் நமக்கு வேணும், அப்போ தான் நம்ம அவரை பார்க்க முடியும். ஆனால் ஆச்சாரியனை பார்க்கணும்னா பரிபக்குவமே அவசியம் இல்லை. இந்த அழுக்கு உடம்போடு இருக்கிறவா கிட்டையும் அந்த ஆச்சாரியன் வந்துடுவார். நம்மக்கிட்ட எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அதை அவள் பொருள்படுத்தாமல் நம்மளை திருத்தி பண்ணிக்கொள்ளக்கூடியவர். நம்மால் அவருக்கு எந்த பயனும் கிடையாது. இப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? ஸ்ரீராமாயணத்தில் பிராட்டியை தன்னோட சேர்த்துக்கணும், திருவடியில் சேர்த்துக்கணும்னு தவிக்கிற ராமச்சந்திரமூர்த்தி. பிராட்டியும் அசோகவனத்தில் உட்காந்து சோகத்தை அனுபவிச்சுட்டு உட்காண்டிருக்கா. பெருமாள் திருவடியில் சேர வழி தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு உட்காண்டிருக்கா. அந்த சமயம் இவர்களை சேர்த்து வைக்கிறதுக்கு யார் வந்தா? அதை சுவாமி வேதாந்த தேசிகன் சொல்கிறார். ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபி தார்த்த புமானு லங்காருத்த விதேகராஜ தனையா நியாயேன லாலப்யதே. ஹனுமனே குருவா வந்துட்டாராம். 2 பேரையும் சேர்த்து வைக்கிறார் அவர். 2 பேரும் சொல்கிறா, ஹனுமன்னு உமக்கு என்ன கைமாறு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு ராமர் ஹனுமனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம். இப்படி பெருமாள் பிராட்டியை காட்டிலும் யார் உயர்ந்தவர்கள்? ஆச்சாரியர்கள் உயர்ந்தவர்கள். தேவுமத்து மறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனேன்னு மதுரகவி ஆழ்வார் சொன்ன மாதிரி ஆச்சாரியனுடைய புகழை நம்ம பாடிகிட்டே இருக்கணும். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னா நீங்கள் பாடினேள் அப்படின்னு எல்லாரும் கேட்டா மதுரகவி ஆழ்வாரை. அதுக்கு மதுரகவி ஆழ்வார் சொல்கிற, என்னோட ஆச்சாரியன் நம்மாழ்வாருக்கு கண்ணன் பேரில் ரொம்ப ஈடுபாடு. ஆச்சாரியனுக்கு ஈடுபாடுங்கிறதுனால தான் நான் அப்படி ஆரம்பித்தேன். கண்ணனை புகழ்ந்தாதான் நம்மாழ்வார் சந்தோஷப்படுவர். அவர் சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷங்கிறார் இவர். அப்படின்னா எப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி இருக்குது பாருங்க மதுரகவி ஆழ்வாருக்கு. எவர்கள் ஆழ்வார்களின் ஸ்ரீசுக்திகளையும் வேதாந்தங்களிலையும் கரை கண்டு இருக்காளோ அவர்கள் எதை பேசினாலும் அவளோட வாக்கில் சாஸ்திர பரிமளம் வீசுமே தவிர அந்நிய வார்த்தைகளே வரவே வராது. ஏன்னா பகவானுடைய அருளால் ஞானம் சித்திச்சவா அவள்லாம். இப்பேற்பட்ட மகான்களில் எதிர்பார்த்து தான் நம்முடைய சம்பிரதாயமே இருக்குது. சுவாமி மணவாள மாமுனிகள் அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா. 1370 ஆழ்வார் திருநகரியில் அவதரித்தவர் இவர். இவரை ராமானுஜருடைய மறு அவதாரம் அப்படின்னே சொல்வார். இவருடைய அப்பா பரம வைஷ்ணவர், வேதங்களில் கரை கண்டவர், சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் தெரிஞ்சவர் இவர். அவர் பேர் தாதர் அண்ணன் அப்படின்னு பேர். இவருடைய தர்மபத்தினிக்கு ஸ்ரீரங்க நாச்சியார் அப்படின்னு பேர். இவாளுக்கு ஆழ்வார் திருநகரியில்
ஆதிப்பிரான், அங்கே ஆழ்வார் திருநகரில் இருக்கிற பெருமாள் பேர் ஆதிப்பிரான். அவருடைய கிருபையினால் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு ரங்கநாதருடைய பெயரை வைக்கணும்னு ஆசைப்பட்டு அழகிய மணவாளன் அப்படின்னு பேர் வச்சா. மணவாள மாமுனிகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா அழகிய மணவாளன். உச்சித காலத்தில் உபநயனம் ஆச்சு. அப்பா கிட்டேயே வேத அத்தியாயனம் பண்ணினர். பஞ்ச சம்ஸ்காரமும் ஆச்சு. 4000 திவ்ய பிரபந்தமும் அப்பா கிட்டேயே கத்துண்டார். ஆனாலும் திருவாய்மொழி பிள்ளையின் இடத்துல இவருக்கு ஒரு ஆக்கர்ஷணம். யார் திருவாய்மொழி பிள்ளைக்கும் இவரிடத்துல என்ன அப்படின்னா ஒரு அவ்வியாஜ கிருபை. எப்படி பகவத் ராமானுஜருக்கு சின்ன வயசுலேயே திருக்கச்சி நம்பிகள் இடத்துல எப்படி ஒரு பிரேமை இருந்ததோ, அவருடைய சத்சங்கம் எப்படி கிடைச்சதோ, அந்த மாதிரி இவருக்கும் குழந்தை பருவத்திலேயே இந்த மகானுடைய சத்சங்கம் கிடைச்சுடுத்து. யார் இந்த திருவாய்மொழி பிள்ளை? முஸ்லீம் படையெடுக்கிற போது நம்பெருமாளையும் நம்மாழ்வாரையும் காப்பாற்றினார்கள் சில வைஷ்ணவர்கள். யார் யார் அப்படின்னா பிள்ளை லோகாச்சாரியார், கூர குலோத்துமதாசர், இவாள்லாம் காப்பாற்றினான். இவாளுக்கு யார் உதவி பண்ணினா அப்படின்னா திருமலை ஆழ்வான்கிறவர் எல்லா உதவியும் பண்ணாராம். இவர் எங்கே இருந்தார்? இவர் மதுரையில் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார் இந்த திருமலை ஆழ்வான். இவரை ஸ்ரீசைலநாதர் அப்படின்னு சொல்லுவார். இவர் மதுரை சமீபத்தில் குந்தகைங்கிற ஊரில் அவதரித்தவர். அதனால இவருடைய தனியனில் என்ன சொல்லுவா அப்படின்னா, நம ஸ்ரீசைலநாதாய குந்தி நகர ஜன்மனே பிரசாதலப்த பரமப்பிராப்பிய கைங்கர்யசாலினே அப்படின்னு இவருடைய தனியன். இவர் லௌகீகத்தில் தான் இருந்தார். மதுரையை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். மதுரையில் உள்ள ஒரு அரசன் காலகதி அடைஞ்சுட்டான். அவனுக்கு ஒரு சின்ன ராஜகுமாரன், சின்ன வயசு தான் அந்த ராஜகுமாரனுக்கு. அதனால ராஜ்ய பரிபாலனத்தை இவர் ஏத்துண்டு முடிசூடாத மன்னனா இவர் ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருந்தார். ராஜ்யத்தை ரொம்ப நன்னா திறமையோடு நடத்தினர். அப்போ தான் இவர் என்ன பண்ணார்? நம்பெருமாளையும் காப்பாற்றினார், நம்மாழ்வாரையும் காப்பாற்றி யாருனால மன்னர்கள் ஒருத்தருக்கொத்தர் உதவி பண்ணிப்பார். எந்த மன்னருடைய உதவியினால் காப்பாற்றினார் அப்படின்னா திருவிதாங்கூரில் அந்த மன்னனோட உதவியோடு காப்பாற்றிட்டார். அப்புறம் இப்படியே போச்சு. பல வருஷங்கள் ஆச்சு. முஸ்லீம் அரசாட்சி வீழ்ந்துடுத்து. அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநெறிக்கு கொண்டுண்டு வரார்கள். அவர் திருக்கணாம்பி அப்படிங்கிற இடத்துல இருந்தார் ஆழ்வார். அங்கேருந்து கொண்டு வரார்கள். அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னா இவர் தான் அந்த திருவாய்மொழி பிள்ளை தான். காடாக இருந்தது ஆழ்வார் திருநெறி. அதை திருத்தி அதை திருநகரியாக பண்ணி நாடாக பண்ணி ஆதிப்பிரானுடைய கோவிலையும் திருத்தி பணி கொண்டவர் இவர். இவருக்கு ஆழ்வார் பாசுரங்கள்லாம் அத்துப்படி. அதனால இவரைத்தான் என்ன சொல்லுவோம்னா திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு இவரை சொல்லுவார்கள். ஆழ்வார் திருநகரி கோவில் கட்டடப்பணியை பார்த்துட்டு இருக்கிற போதே சம்பிரதாய விஷயங்கள், பகவத் விஷயம்னு எல்லாத்தையும் அழகிய மணவாளனுக்கு, யார் அழகிய மணவாளன்? மணவாள மாமுனிகள் அவருக்கு சொல்லி கொடுப்பாராம். இவர் தான் ஞானப்பிதா அழகிய மணவாளனுக்கு. அவரே சொல்லுவார், என்னுடைய ஞானப்பிதா அப்படின்னு திருவாய்மொழி பிள்ளை. அதை பிற்காலத்தில் தன்னுடைய உபதேச ரத்னமாலைன்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதில் அவர் என்னன்னு குறிப்பிடுறாருன்னா எந்தை அப்படின்னு குறிப்பிடுறார். எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச ரத்தன மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னிய சீர் வெண்பாவில் வைத்து அப்படின்னு அருளி இருக்கார் உபதேச ரத்தனமாலையில் மணவாள மாமுனிகள். உரிய வயசில் இவருக்கு கல்யாணம் ஆச்சு. ஆழ்வார் திருநகரிலேயே இருந்துட்டு சம்பிரதாயத்தையும் சாஸ்திரங்களையும் காப்பாற்றின்றிருக்கார். ஸ்ரீபாஷ்யம், பகவத் விஷயம்னு எல்லாத்துலேயும் மகா ஞானியாக இருந்தார் இவர். பூர்வாச்சாரியர்களோட அருளி செயலையே தன்னுடைய அதை நினச்சிண்டு அதை சொல்லிண்டே தன்னுடைய பொழுது போக்கின்றிருந்தார். இவர் தானாகவே ஒரு கிரந்தம் கூட பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுது. ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த விஷயம் இத்தனையும் சுவாமி ராமானுஜர் பண்ணி வச்சுட்டார். பகவத் விஷயங்கிற 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை இவாள்லாம் வியாக்கியானம் அருளிட்டா.
சித்தாந்த சம்ரட்சணத்துக்கு வேண்டிய கிரந்தங்கள், சோஸ்திர பாடங்கள், அதெல்லாம் சுவாமி கூரத்தாழ்வான், பராசரபட்டர், வேதாந்த தேசிகன் இவாள்லாமும் எழுதி வச்சுட்டா. குரு பரம்பரையில் கடைசியாக அவதாரம் பண்ணின ஆச்சாரியன் தான் இவர். இத்தனை கிரந்தங்களும் மலைமலையாக இவருடைய குல தனங்களாக இருக்கான். இருக்கிறத காப்பாற்றினா போருமே. இத்தனைக்கும் ஏக புத்திரர் இவர். ஆனால் இவருடைய அவதார காரியம்னு ஒன்று இருந்தது. அதை இவர் பண்ணினர். அது என்ன அப்படின்னா, 2 காரியம் பண்ணியிருக்கார். பிள்ளை லோகாச்சாரியார், அவருடைய தம்பி அழகிய மணவாள நாயனார் 2 பேரும் பிரசித்தமான இரகசிய கிரந்தங்களான தத்வத்ரயம், மும்மூச்சுப்படி, ஆச்சாரிய ஹிருதயம், ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு இவைகள்லாம் இரகசிய கிரந்தங்கள். அதெல்லாம் அவள் எழுதி வச்சார். எப்படி எழுதி வச்சான்னா, சூத்திரங்களாகவே எழுதி வச்சார். சூத்திரம் அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சுருக்கி சுருக்கி அவள் சொல்லியிருப்பாள். அவைகளுக்கு வியாக்கியானம் பண்ணணுமே. அந்த வியாக்கியானத்தை யார் அருளினா அப்படின்னா மணவாள மாமுனிகள் தான் அந்த வியாக்கியானத்தை கொடுத்தாராம். இது ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். இன்னொரு விஷயம் இவர் பண்ணது என்ன அப்படின்னா, 4000 பாசுரங்களுக்கும் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அருளியிருக்கார். 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கும். அதில் பெரியாழ்வார் திருமொழி கண்ணனுடைய பால லீலைகளை தான் சொல்கிறது. பெரியாழ்வாரும் சரி, பெரியவாச்சான் பிள்ளையும் சரி, 2 பேருமே கிருஷ்ண ரசிகர்கள், கிருஷ்ண பக்தர்கள். அந்த பெரியாழ்வார் திருமொழியில் பெரியவாச்சான் பிள்ளை பண்ணின வியாக்கியானம் ரொம்ப தித்திப்பாக இருந்ததோ என்னமோ தெரியல, கரையான் சாப்பிட்டுடுத்து. ஒரு பாசுரத்தில் பெரியாழ்வார் சொல்கிறார், வாக்கு தூய்மை இல்லாமையால் நான் ஒன்றை என் நாக்கொண்டு பாடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். அந்த வாக்கு தூய்மைங்கிற அந்த பாசுரம் 5ஆம் பத்து. அந்த 5ஆம் பத்து ஆரம்பிக்கிற வரலும் அது பாடியிருக்க. அதுவரை வியாக்கியானமும் பெரியவாச்சான் பிள்ளை பண்ணியிருக்க. அதுவரை என்ன எடுத்து இந்த கரையான் சாப்பிட்டுட்டு போயிடுது. இந்த வாக்கு தூய்மைன்னு ஆரம்பிக்கிற அந்த 5ஆம் பத்தை விட்டுடுத்து. அப்போ 432 பாசுரங்களுக்கு வியாக்கியானம் இல்லை. வாக்கு தூய்மை இல்லாதால நான் இனி பாடமாட்டேன்னு ஆழ்வார் சொன்னதை பார்த்ததும் அந்த கரையானும் நானும் இனி சாப்பிட மாட்டேன்னு வச்சுட்டு போயிட்டான். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அந்த பாசுரத்திலேருந்து தான் கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கரையான் சாப்பிட்டுடுத்து. 4000த்துலேயும் இந்த 400 பாசுரங்களுக்கு வியாக்கியானம் இல்லையேங்கிறது ஒரு குறை தானே. அந்த குறையை தீர்த்து வச்சவர் யாருன்னா மணவாள மாமுனிகள். அந்த கண்ணனுடைய பால லீலைகள் சொல்கிற இடங்கள் எல்லாம் போயிடுத்துங்கிறதுனால அந்த குறையை தீர்த்து வச்சு அந்த பால லீலைகளுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் அருளிட்டார். வாக்கு தூய்மை இல்லைங்கிற பாசுரத்தோட இவரும் என்ன பண்ணிட்டார், நிறுத்திட்டார். எல்லாரும் கேட்டா, ஏன் நிறுத்திட்டீள், இன்னும் பூரணமாக நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா, பெரியவாச்சான் பிள்ளை சொல்லி இருக்கிற போது அடியேன் என்னத்துக்கு அப்படிங்கிறார். இதுலேருந்து அவருடைய ஹிருதயம் எப்பேற்பட்டது தெரியறது பாருங்கோ. இப்படி இவருடைய அவதார காரியத்தை பூர்த்தி பண்ணார். அதுக்கப்புறம் ரங்கநாதர் முன்னாடி உட்காந்து திருவாய்மொழி காலட்சேபம் 1 வருஷ காலம் பண்ணியிருக்கார். அதை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்படி ஆச்சரியமாக சாஸ்திர நிர்வாகம் பண்ணிண்டு, கோஷ்டி காலட்சேபம் எல்லாம் பண்ணிண்டு, ஆதிப்பிரானை சேவிச்சுண்டு, அவருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு, கிரகஸ்த தர்மத்தையும் நடத்திண்டே வந்துட்டுருக்கார். ஆனால் உலகம் ரொம்ப பொல்லாததாச்சே, அசூயை பிடிச்சதாச்சே. ராமபிரானியே எல்லாரும் தூஷிச்சாளே. மாற்றான் வீட்டில் இருந்தவளை கொண்டு வந்து அவளோட வாழறான் அப்படின்னு சொன்னா இல்லையா. சத்யபாமாவோட அப்பா என்ன சொன்னார், சத்ராஜித்து கண்ணன் தான் அந்த செயமந்தக மணியை திருடிட்டான் அப்படின்னார் அவர். அதுக்கப்புறம் லோகத்தில் உள்ளவாளை திருப்தி பண்ணவே முடியாது இப்படிலாம் சொல்லுவா எல்லாரும். லோகோயம் தூஷணப்பிரியகன்னு எல்லாரும் தூஷிப்பா, யாருமே புகழ மாட்டா. ஆனானப்பட்ட ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோவிலை நன்னா சீர்திருத்தம் பண்ணணும்னு நினச்சார். அதனால் அவருக்கே அன்னத்தில் விஷமிட்டுட்டாளே. அதே மாதிரி மணவாள மாமுனிகளுக்கும் கொள்ளி வச்சுட்டா, அவருடைய வீட்டை தீ வச்சுட்டா. என்ன காரணம்? சாஸ்திர நிர்வாகம் மட்டும் காரணம் இல்லை, கோவில் நிர்வாகம், சன்னதி நிர்வாகம் எல்லாம் பண்ணுற போது அதில் வரவு செலவு தனியாக இருக்கிறதுனால அது நம்ம கைக்கு வந்தால் நன்னா இருக்குமேன்னு எல்லாருக்கும் எண்ணம் வந்துடுத்து. இவர் என்ன சன்னதி நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு ஒரு சுயநலம் காரணம். அதனால சில துவேஷிகள்லாம் என்ன பண்ணா,
இவர் கிரகத்தில் இருக்கிற சமயமாக பார்த்து இவருடைய வீட்டுக்கு தீ வச்சுவிட்டா. சுவாமி உள்ள தனியாக மாட்டின்னு விட்டாரே அப்படின்னு சிஷ்யெல்லாம் வெளியில் நின்றுட்டு ரொம்ப அலறா, வருத்தப்படுறா, கதறா. பிரகலாதனை சுட்டுதா நெருப்பு? ஹனுமன் வாலில் தீ வச்சாளே, ஊரே எரிஞ்சுதே, ஒரு ரோமம் கூட அவருக்கு பொசுங்கலையே. பிரகலாதன் நாராயணா என்னை காப்பாத்துன்னு அழுதானா? இல்லை இவர் தான் ஹனுமன் தான் ராமா ராமா அப்படின்னு அலறிண்டு ஓடி வந்தாரா? அதுதான் ஞானிகளுடைய லட்சணம். ஞானியான இவர் நினச்சிக்கிறார், பகவானுக்கு நான் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் இருந்தா நான் பொழைச்சிப்பேன், அவன் என்னை காப்பாற்றுவான். இல்லைன்னா அவன் என்னை அழைச்சிப்பான். இந்த அழுக்கு உடம்பை காப்பாற்றுன்னு எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே அவனுடைய சங்கல்பம்னு பேசாமல் உட்காண்டிருக்கார் உள்ள. நெருப்பு பார்த்தது குபீர்னு, நெருப்பை பார்த்துட்டு குபீர்னு வாசலுக்கு ஓடி வந்தால் தேகாபிமானி அப்படின்னு அர்த்தமாயிடும். அப்போது என்ன ஆகிடும்? பகவானை காப்பாற்றுன்னு சொன்னால் சொரூப லட்சணமும் போயிடும். அப்போது ஒரு பிரபலன் எப்படி இருக்கணுமோ அப்படி சொரூப லட்சணம் கெடாமல் இருக்கார் இவர். அந்த நெருப்பு பார்த்தது, இவர் என்ன இப்படி உட்காண்டிருக்காரேன்னு பார்த்து அது பயந்து போயிடுத்தான். அது இவர் கிட்டக்கே வராமல் சுற்றி இருக்கிற எல்லா இடமும் எரிச்சுடுத்து. அந்த நெருப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மெதுவாக இவர் வெளியில் வரார். சிஷ்யாள்லாம் அவரை பார்த்து ஆனந்தப்பட்டார். அவளை பார்த்து சொல்கிறார், இதில் துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? சிந்தாம்ன குறியாத் பக்தஸ்து ஸ்வ தேக விஷயம் பிரதி பக்தாபிமானி பகவான் சர்வதா ரக்ஷிஸ்துவயம். நம்ம காப்பாத்துன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் நம்மளை காப்பாற்றின்னு இருக்கானே. காப்பாத்துன்னு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி விண்ணப்பிச்சுண்டா நம்மளோட சொரூபம் போயிடும். அதில் ஒரு அகம்பாவம் இருக்குன்னு அர்த்தமாயிடும். கிம்ருதா துக்கிதாயூயம். சொத்து எப்பவுமே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லவே சொல்லாது. ஒருத்தன் ஒரு நகையை வாங்குறான், என்னை பத்திரமா பூட்டி வச்சுக்கோ, அது சொல்லுமா? அந்த நகை சொல்லுமா? வாங்கினவன் தான் என்ன பண்ணுவான்? அதை அவருடைய வேல்யூ தெரிஞ்சு ராப்பகலா கவலைப்பட்டுண்டு இதை காப்பாற்றணுமே அப்படின்னு அந்த நகையை பீரோக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டு பேசாமல் இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி அந்த நகை மாதிரி நம்ம இருக்கணும். விக்ரீதஸ்ய பசோர்யதா அப்படிங்கிற ஒரு பிரபன்னன் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா பெருமாள் கிட்ட நம்மளை ஒப்படைச்சாச்சு. பெருமாள் காப்பாற்றலைன்னா யாருக்கு நஷ்டம்? அந்த பகவானுக்கு தான் நஷ்டம். அகம் மத் ரக்ஷணபரோ மத் ரக்ஷணபலம் ததா அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். ருக்மிணி பிராட்டி கூட அப்படித்தான் சரணாகதி பண்ணினான். என்ன நீர் காப்பாற்றுறதுக்கு வரலைன்னா எனக்கு நஷ்டம் இல்லை, உமக்கு தான் நஷ்டம்னு லெட்டர் எழுதுறா ருக்மிணி பிராட்டி. கிம்பிருதா துக்கிதா யூயம் விஸ்மிருத்திய பகவத் கிருபாம் தததீனம் இதம் சர்வம் ரக்ஷித்தவ்யம் ஹிதேனச்ச அப்படின்னு லெட்டர் எழுதுறா. சுவாமி மணவாள மாமுனிகளுடைய இத்தகைய ஞானத்தை எல்லாரும் பார்த்தா சிஷ்யாள்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டா, வியந்து போயிட்டா. ஆனால் அந்த தேசத்து ராஜாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுடுத்து அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டான் அந்த ராஜா. இவர் போனார், அந்த குற்றவாளியை பார்த்துட்டு சொல்கிறார், ராஜா கிட்ட சொல்கிறார் அவர், பிரமுச்சியந்தாம் உபகாரக கிரிதோ ஹிதைஹி. மகாராஜா, அவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்காதீங்கோ. அவன் எனக்கு பரம உபகாரம் பண்ணியிருக்கான். ஏன்னா நான் ஒரே திவ்ய தேசத்தில் உட்காண்டிருக்கிறதுனால உட்காண்டிருக்கிறது பெருமாளுக்கே இஷ்டம் இல்லை போல இருக்குது. பல திவ்ய தேசங்களுக்கு அவர் என்னை அழைக்கிறார் போல இருக்குது. இங்கே நமக்கு ஒரு வீடு இருந்தால் இந்த வீட்டை எப்படி பூட்டிட்டு போகிறது அப்படின்னு யோஜனை பண்ணுவோம் இல்லையா? பூட்டின வீடு வீணாக போயிடுமே அப்படிங்கிற ஒரு சபலம் இருக்கும். வீட்டை கொளுத்தியாச்சு அப்படின்னா அடியன் கிளம்பணும்னு அர்த்தம். பல திவ்யதேச பெருமாள்லாம் என்னை அழைக்கிறார்கள். அங்கங்கே போய் நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பேன். அடியனுக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஸ்ரீரங்கம் போகணும், அங்கேயே இருக்கணும்னு அப்படிங்கிறார். அதுக்கு ஆதிப்பிரான் எனக்கு அனுமதி கொடுத்துட்டார், நம்மாழ்வாரும் அனுமதி கொடுத்துட்டார் அப்படிங்கிறார். ஸ்ரீரங்கம் கந்துமிச்சாமி சாம்பிரதம் துஷ்டமானசக தக்தம் ஹி சஜ்ஜனைரேபிஹி கிரகம் தானியதனாதிபிஹி. இப்படி சொல்லிட்டு சுவாமி மணவாள மாமுனிகள் கிளம்பிட்டார். ஆழ்வார் திருநகரி அப்படின்னா அதை சுற்றி
நவ திருப்பதிகள் இருக்குது. நவ திருப்பதி பெருமாள்லாம் கண் கலங்குறாளாம், மணவாள மாமுனிகள் போகிறாரே அப்படின்னு. அவளை எப்படி சமாதானப்படுத்தினார், ஸ்ரீரங்கம் போகிறாரே நம்பெருமாள் எப்படி இவரை கௌரவிக்கிறார், இத்தனையும் நாம் அடுத்த எபிசோடில் அனுபவிக்கலாம். மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம்.